வாழ்க வளமுடன். 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மூலாண்டு தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதும். ஸோ அதற்கு மாணவர்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரைபட பயிற்சிக்கு எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு உலக வரைபட பயிற்சி தான் அதிகமாக 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பதிவில் முக்கியமான இடங்களை ஃபுல்லாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவாகவும் அந்த வரைபட பயிற்சியை போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் தெரியணும். அதாவது 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள், 7 காண்டினென்ட்ஸ் அண்டு 5 ஓசன்ஸ், இது கண்டிப்பாக தெரியணும். இந்த 12 தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக 5 மதிப்பெண்களை 13க்கோ அல்லது 15க்கோ வாங்கிடலாம். சரிங்களா? 5 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வரும். அது போக ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, நாகரிகங்கள் தெரியணும். நாகரிகங்கள் அப்படிங்கும்போது சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், கரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம். ஸோ இந்த 5 நாகரிகங்களை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து 1 அல்லது 2 வந்துடும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட 7 மார்க்கை வாங்கிடலாம். 13 மார்க்குக்கு கேட்டாலும் சரி அல்லது 15 மார்க்குக்கு கேட்டாலும் சரி, பாதிக்கு பாதி நீங்கள் வாங்கிடலாம். இது அனைத்து மாணவர்களும் வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில் கேட்கப்பட்ட காலாண்டு, அரையாண்டு, கடந்த ஆண்டு, முழாண்டு கேட்ட அந்த வினாத்தாளில் கேட்கப்பட்ட அந்த இடங்களை மட்டும் நீங்கள் பார்த்தாலே முழு மதிப்பெண்களையும் வரைபட பயிற்சியில் வாங்கிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறதா இருந்தால் என்னது அப்படின்னா, துருக்கி, அதுமாதிரி தென் அமெரிக்கா, கள்ளிக்கோட்டை, நியூசிலாந்து, ஜப்பான், எகிப்து. சரிங்களா? அந்த கள்ளிக்கோட்டையெல்லாம் இந்தியாவில் எங்கே குறிக்கணும் கரெக்டாக தெரியணும். வேர்ல்டு மேப்பில் இப்படிலாம் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சரிங்களா? சிந்து சமவெளி கேட்டிருக்காங்க, நியூசிலாந்து, அதே மாதிரி இங்கிலாந்து, எகிப்து. எகிப்திய நாகரிகம்னா எகிப்து தான், சிந்து சமவெளி நாகரிகம்னா சிந்துன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நதிகள் பற்றி கேட்கலாம். சரிங்களா? தமிழக வரைபடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக வரைபடம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை பொறுத்தவரை அவாய்ட் பண்ணலாம். வேர்ல்டு மேப்பே அதிகமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா, ஏற்கனவே நான் சொன்னது தான், 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள். அதுமாதிரி இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியணும். நன்னம்பிக்கை முனை தெரியணும். சரிங்களா? அடுத்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்த 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள்லேருந்து நிறைய வினாக்கள் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கும்போது ஜப்பான், துருக்கி, அரபிக்கடல்னு சொல்லுவாங்க, மெசபடோமியா, இது எகிப்து, கள்ளிக்கோட்டை, இதுவும் கேட்டது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது அப்படின்னா உங்களுக்கு சீனா, இந்தியா, எல்லாமே நம்ம திரும்ப ரிப்பீட்டட் ஆனதாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு, பூமத்திய ரேகை, இந்த கடக ரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை, இதெல்லாம் பிள்ளைங்களை குறிக்க சொல்லுங்கள். அதுமாதிரி அரபிக்கடல் குறிக்க சொல்லுங்கள். சஹாரா பாலைவனம், நைல் நதி, ஆஸ்திரேலியா, ஆர்டிக் பெருங்கடல், சவுதி அரேபியா, பசிபிக் நெருப்பு வளையம், அட்லாண்டிக் பெருங்கடல், அமேசான் ஆறு, கிளிமாஞ்சரோ எரிமலை, அந்தமான் நிக்கோபார் தீவு. சரிங்களா? சஹாரா பாலைவனம், ஆண்டிஸ் மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலைத்தொடர். சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் நம்முடைய மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதிலிருந்து நீங்கள் இதை பார்த்தாலே போதும், அது எத்தனை மார்க் வரைபட பயிற்சியில் வேர்ல்டு மேப்பில் கேட்டாலும் அதுக்கு நீங்கள் முழு மதிப்பெண்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுங்கள். கண்டிப்பாக வரைபட பயிற்சியெலாம் குறித்து பாருங்கள். அதே நேரத்தில் 2 மார்க்லாம் எழுதி பாருங்கள். சரிங்களா? தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.